சரிகமபா நிகழ்ச்சியில இந்த முறை டைட்டில் வின்னர் சுமன்ராஜ் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. யார் டைட்டில் வின் பண்ண போறா, அதற்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சரிகமபா லிட்டில் சாம்ஸோட கிராண்ட் ஃபினாலே வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு விழாவில் மிக பெரும் அளவில் எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முறை யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது தான். அண்ட் அதற்கான ஒரு விடைக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு முன்னதாகவே நிறைய ரசிகர்கள் வந்து இவராக தான் டைட்டில் வினராக இருக்கும், அதற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக சுமன்ராஜ் தான் இந்த சீசனோட டைட்டில் வினராக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ரசிகர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அதற்கு காரணங்களாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சுமன்ராஜ் அவர்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ரொம்ப சூப்பராக பாடி வந்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த மிஸ்டேக்ஸை அதுக்கப்புறமா அவர் வந்து ப்ராப்பராக சரி பண்ணி நல்ல சாங்ஸை வந்து டெலிவரி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான காரணத்தினால தான் அவர் இன்னைக்கு ஃபினாலே வரைக்கும் வந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களோட ஓட்டு. மக்களோட சாய்ஸ் அடிப்படையில் தான் இப்போ அவரை ஃபினாலேக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சுமன்ராஜுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் டிக்கெட் ஃபினாலேயில் ஜெயிச்ச பிரியதர்ஷனாக இருக்கட்டும், அக்ஷிதாக இருக்கட்டும், ஏன் தான்வியாக இருக்கட்டும், இவங்களாம் இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலேயில் தான் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. இவங்களாம் ஜெயிக்கவும் இப்படி ஒரு பர்சன் இருக்காங்களா அப்படின்னு. பட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நல்ல ஃபேமஸாக இருக்குது. ஒன்று சுமன்ராஜ், இன்னொன்று அபிஷேகா. அந்த மாதிரியான காரணங்களால் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுமன்ராஜ் அவர்கள் இந்த முறை டைட்டில் வின் பண்ணுறதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் பெருவாரியான மக்கள் இந்த முறை சுமன்ராஜுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னும், சுமன்ராஜ் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டாக்ஸ் சோசியல் மீடியாவில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் டிசர்வான ஒரு பர்சனும் கூட தான். ஏன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அவர் ரொம்ப நல்லபடியாக சாங்ஸ் டெலிவரி பண்ணியிருக்காரு. கண்டஸ்டன்ஸாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சும் பாடியிருக்காரு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இரண்டாவதாக கண்டிப்பாக அபிஷேகா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அபிஷேகா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக டாப் 3க்குள்ளே அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா ரசிகர்கள் கண்டிப்பாக ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக சரிகமபா நிகழ்ச்சி மேலே வைப்பாங்க. ஸோ டாப் 3க்குள்ளே இரண்டாவதாகவோ அல்லது மூன்றாவதாகவோ அபிஷேகா வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு பிளேஸ் அக்ஷித், நிரூபமா, தான்வியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸாக நல்லபடியாக பாட்டை கற்றுக்கிட்டு வந்து பாடக்கூடியவங்க 2 பேருமே. அந்த ஒரு காரணத்தினால இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கூட டாப் 3ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டை தான் ரசிகர்கள் இப்போ சோசியல் மீடியாவில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. டைட்டில் வின்னராக சுமன்ராஜ், இரண்டாவது பேஸில் அக்ஷித், நிரூபம் அப்படின்னா தான்வி, மூன்றாவது பேஸில் கண்டிப்பாக அபிஷேகா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ரசிகர்களோட கருத்து தான். இது நடக்கவும் செய்யலாம், நடக்காமையும் இருக்கலாம். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.